எங்கள் வீடியோக்கள் உங்களை அலங்கரிக்கும் என்று நம்புகிறவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவனுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளுக்கான தலைப்பு அளவற்ற மகிழ்ச்சியால் நிரப்பும். வேதவசனம் சங்கீதம் 4:7. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கின்ற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். தேவனுடைய அன்பின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கூறுவது, அதிக சந்தோஷத்தை உங்கள் இருதயத்தில் தர ஆசைப்படுகின்றாராம். யார் எப்போது சந்தோஷமாய் இருப்பார்கள்? நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்கள் சுகமடையும் போது, அதுவும் மரணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டு வேதனையின் உச்சத்திற்கு சென்றவர்கள் நோய் குணமாகும் போது கிடைக்கும் சந்தோஷம் சொல்லி முடியாது. அதே போல குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பிறக்கும் போது என்னே சந்தோஷம். ஆம், ஆனால் ஆண்டவர் தருவது இதைவிட பெரிய சந்தோஷம். உண்மை என்று நம்புகின்றவர்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் குறைவுகளை எல்லாம் மாற்ற ஆண்டவராலே முடியும் என்று நம்புங்கள். முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். பாவங்களை நீங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்து ஜெபிப்போம். எல்லா சந்தோஷத்திற்கும் காரணராகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நல்ல நாளை காண செய்ததற்காக உமக்கு நன்றி. இவ்வுலகத்தை விட்டு கடந்து சென்றவர்களை விட நல்லவர்கள் என்று சொல்ல நாங்கள் ஒன்றும் உமக்கு பிரியமாய் நடக்கவில்லை. ஆனாலும் இரக்கம் பாராட்டி எங்களை சந்தோஷமாய் நடத்த நீர் விரும்புகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் நல்லவர். நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாக வாழவே ஆசைப்படுகின்றோம். நாங்கள் குடும்பமாய் தாய், தந்தை, கணவன், மனைவி, குழந்தைகள் என குடும்பத்தில் உள்ள அனைவரையும் மகிழ்ச்சியாலும் சந்தோஷத்தாலும் நிரப்பி ஆசீர்வதிக்க நீர் விரும்புகிறதற்காக உமக்கு நன்றி. ஆனாலும் அதற்கு தகுதி உள்ள குடும்பமாய் மாற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். ஆண்டவரே, நீரே அதற்கு கிருபை தாரும். எங்கள் பிள்ளைகள் எங்களை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல செழித்து நல்ல சுகத்தோடும் சந்தோஷத்தோடும் உற்சாகத்தோடும் ஆரவாரத்தோடும் உம்மை துதிக்கவும் அதன் மூலம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் கிருபை செய்யும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரின் குடும்பத்திலும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நிறைவாய் தந்து நடத்துகின்றபடியால் உமக்கு நன்றி அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை சத்தமாய் ஆர்ப்பரிக்கின்ற பாக்கியத்தை உம்முடைய தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தாரும். உம்மால் மாத்திரமே ரட்சிக்க முடியும் என்று நம்பும் கிறிஸ்தவர்கள் வேண்டாம் ஆண்டவரே. நல்ல மனிதர்களை சபைகளில் உருவாக்கி தாரும். சுவிசேஷத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள நல்ல மனிதர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கும். அன்று விசுவாசிகளை உலகத்தில் தேடினார்கள். இன்று வேறு சபைகளில் எப்படி தூண்டில் போட்டால் சிக்கும் இந்த மீன்கள் என்று சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்படிப்பட்ட எண்ணம் ஒருவருக்கும் வேண்டாம் ஆண்டவரே. சபைகளில் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நிரம்பி வழியும் கூட்டத்தை காண கிருபைகளை கட்டளையிடும். நாங்களும் நீர் கொடுக்கின்ற சந்தோஷத்தை செயலில் காட்ட தகுதி படைத்தவர்களாக நடக்க கிருபை தாரும். நீர் தரும் நித்திய ஆசீர்வாதத்துக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். பெருமைக்காரர், பரியாசக்காரர் வழியில் நாங்கள் நில்லாமல் தாழ்மையோடும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். உம்மிலே மட்டுமே நிறைவான சந்தோஷம் உண்டு என்பதை மனிதர்களாகிய நாங்கள் கண்டுகொள்ள உதவி செய்யும். செய்கிறதற்காக உமக்கு நன்றி. துதிகனம் மகிமையெல்லாம்
ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமேன்.